ஏன்னா இன்னைக்கு வந்து டெல்லி தலைமை என்ன யோசிக்கிறேன்னா திமுக கிட்ட ஒரு 22 எம்பி இருக்கிறாங்க. அது டெல்லியில் இவர்களுக்கு ஒரு வலுவான குரலா இருக்குது. ஏன்னா இவர்களோட தயவுல தான் நீங்க அதிகமான எம்பிக்கள் கிடைச்சது. திமுக தான் வந்து காங்கிரஸை தூக்கி சுமக்குது. செல்வ பெருந்தேவர்களை வந்து அவருக்கு என்ன லாபம் பாக்குறாரு? அவர் வந்து இந்த அதிகாரத்துல நேரடி பங்கு வேண்டாம், ஆளும் அரசுல கூட இருந்தா அதிகாரத்தை சுவைச்சுக்கலாம் அப்படிங்கிறது செல்வ பெருந்தேவர்களோட எண்ணமா இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி விசிகா வந்து 12 சீட்டு கேட்க முடியுது. நீங்க அவ்வளவு டிமாண்ட் பண்றியா? நீ போனாலும் கூட போனா வேணும்னா பாமகவை சேர்த்திக்கிறேன், அதாவது பாமகவை சேர்த்தா நீ போவேன் அப்படின்னு சொன்னா நான் சேர்த்துறதுக்கு தயாரா இருக்கேன், நீ போனா நான் அவங்களை சேர்த்திக்கிறேன் அப்படின்னு இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. தேமுதிக இப்பதான் ஒரு வாய்ப்பு, இது தேர்தல் திருவிழா, இந்த நேரத்தில் கடையை போட்டாதான் அவர்களுக்கும் பொழப்பு ஓடும். அதனால என்னன்னா யாரு கொடுக்குறாங்க, பார்கென் பண்ணி பாக்குறாங்க. அங்க எனக்கு 10 கொடுக்குறாங்க, நீங்க 20 கொடுங்கன்னு ஒரு பார்கென் பண்றாங்க. எனக்கு அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அவர்களோட டிமாண்டு அதிகமா இருக்கும் பொழுது 2 கட்சிகளுமே தயங்குறாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய மாசு இருக்குன்னு எதிர்பார்த்து போனாங்க. ஏன்னா அவர் தேர்தல்களில் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 2011 ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்துச்சு, எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதனால அவர் நம்பி போனாங்க. அப்போ அவருக்கே அந்த நிலைமைனா இவர் வந்து இன்னும் வந்து அன்டெஸ்டடாக இருக்கார், என்னங்கிறது தெரியாது. அதாவது விஜய் அவர்களோட வருகை வந்து இவர்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவானனால அங்கே போக இடம் இல்லை. அது திமுகவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்து, பாஜக இருக்கனால யாரும் போக மாட்டாங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா அதிமுக யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க. விஜய் அவர்களோட வருகை வந்து அந்த சந்தோஷத்தை வந்து கெடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித்குமார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கங்க. தமிழக அரசியலில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் நம்ம பார்த்துட்டு வர்றோம். குறிப்பாக கூட்டணி ஆட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திமுக காங்கிரஸ் என்னதான் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாலுமே கூட தொடர்ந்து இந்த கூட்டணி ஆட்சி முதல்வர் மு.க. ஸ்டாலின் நாங்கள் தரமாட்டோம்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆனால் திமுகவினுடைய அமைச்சர்கள் தொடர்ந்து காங்கிரஸை தாக்குவதும், காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி ஆட்சி வேணும், எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், குறிப்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெர்சஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர், இவங்க 2 பேருக்கும் இடையிலான ஒரு சண்டை வந்து பகிரங்கமாக நடக்குது. மாறி மாறி ஒரு தரப்புல ஓர்மையில வார்த்தைகளை பேசிக்கிறாங்க. முதல் கட்டமாக அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் அவர்கள் வந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து தமிழகத்தில் இது வரைக்கும் ஒரு அரசவை கூட, ஒரு அமைச்சரவை கூட கூட்ட அமைச்சரவையாக இருந்தது இல்லை அப்படிங்கிறது தான். நெருக்கடியான காலகட்டத்தில் கூட 2006 மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும் பொழுது கூட சாமர்த்தியமாக வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தான் இப்பயும் சொல்லியிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய தேர்தலில் எப்படி இருக்கும்னு தெரியல, ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கணும். தொங்கு சட்டசபை அமைய போகுதா? ஏன்னா பல பேர் வந்து திமுக தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிறாங்க. பல பேர் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெல்லும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைய சூழலில் வந்து திமுக அதிகாரத்தை பகிர்ந்துக்க விரும்பல அப்படிங்கிறத யதார்த்தமான சூழல், வெளிப்படையாகவும் சொல்லிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு பார்கெனிங் பவராக அதை பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து அதிகமான சீட்டு வேணும், அதிகாரத்தில் வேணும் அப்படின்னு கேட்கறது வந்து அவர்களோட உரிமை. கேட்கறது அவங்க தப்பு இல்லை, காங்கிரஸ் வந்து கேட்கலாம். ஒரு காலத்தில் இந்த மாநிலத்தை ஆண்டவர்கள் பேர் தேசிய கட்சியாக இருக்கிறாங்க, அதனால் அவர்கள் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கான கட்டமைப்பு அவங்க வச்சுருக்காங்களா, அதுக்கான அந்த பலம் அவங்கள்ட்ட இருக்கானா இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து மாணிக்கம் தாகூர் வந்து நீங்கள் போன முறை தோற்று போன தொகுதிகளுடைய எண்ணிக்கையை தான் நாங்கள் கேட்குறோம், அதாவது 173ல் 133 தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, நீங்கள் தோற்று போனது 40, அந்த 40 தான் நாங்கள் கேட்குறோன்னு மாணிக்கம் தாகூர் பேசுகிறாரு, பகிரங்கமாக பேட்டி கொடுக்குறாரு. அந்த அளவிற்கு காங்கிரஸ் வலுவாக இருக்கிறாங்களா? இல்லை, காங்கிரஸ் எப்பெல்லாம் அதிகமான சீட்டுகளை வாங்குறோம்னாலும் அப்பெல்லாம் படுதோல்வி தான் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தமிழகத்திலே நம்ம வந்து பல உதாரணங்கள் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா 63 சீட்டு வாங்கினாங்க. அது என்ன நிலைமைக்கு போனாங்கன்னு பார்த்தோம். 2011 63 சீட் மிரட்டி உருட்டி வாங்கினாங்க. திமுகவையே மிரட்டி அடிபணியை வச்சு 63 சீட்டை ரைடெல்லாம் பயம் காட்டி வாங்கிட்டு போனாங்க. அதில் என்ன பயன்? ஒன்றுமே இல்லை. திமுகவும் சேர்ந்து தோற்றது தான் மிச்சம். அதே மாதிரி பீகாரில் வந்து 63 சீட்டு வாங்கினாங்க. அங்கே என்ன நடந்துச்சு பார்த்தோம். அவங்க வந்து இரட்டை இலக்கில் வெற்றி பெற முடியல, வாங்கின சீட்டெல்லாம் பயன் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். குறைவான வாங்கி அதை வெற்றி பெறது தான் காங்கிரஸுக்கு லாபம். இங்கே அந்த அளவுக்கு உங்களுக்கு வலுவான கட்டமைப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தனி இயக்கம்னே மறந்துட்டாங்க. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு தேசிய கட்சிங்கிறதே மறந்துட்டு திமுகவோட ஒரு பிரிவாக தான் செயல்படுறாங்க. திமுகவோட ஒரு தேசிய அணி அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய இயல்பை மறந்து
திமுகவோட ஒரு ஊதுகுழலாக ஒரு தொங்கு சதையாக மாறி போய் நிற்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு தேர்தல் வரனால ஒரு பார்கென் பண்றாங்க. அதாவது விஜய் அவர்களோட வருகை வந்து இவர்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவானனால அங்கே போக இடம் இல்லை. அது திமுகவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்தது. பாஜக இருக்கனால யாரும் போக மாட்டாங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, மதிமுக யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க. விஜய் அவர்களோட வருகை வந்து அந்த சந்தோஷத்தை வந்து கெடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இவர்கள் வந்து பார்கென் பண்ணி பார்க்குறாங்க. சரி, இதுதான் நமக்கான வாய்ப்பு, பார்கென் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து எடுபடலை திமுக கிட்ட. அதாவது திமுக தான் பூச்சாண்டி காட்டும், பாஜக வந்துடும், ஆளுநர் அப்படின்னு பயப்படுத்தி பூச்சாண்டி காட்டி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க, கூட்டணி கட்சிகளை பயப்படுத்திட்டு இருப்பாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் அதே ஃபார்முலாவை கையில் எடுத்து நீங்கள் அதிகமான சீட்டு கொடுக்கல, அதிகார பகிர்வு கொடுக்கலன்னா கொடுக்குறவங்களோட போயிடும் அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ராகுல் காந்தியுடைய தேர்தல் வீக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. காங்கிரசினுடைய தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடகர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பலமுறை பேச்சுவார்த்தை கூப்பிட்டோம், நாங்கள் குழு அமைச்சு 40 நாட்களுக்கு மேலாகுது, 50 நாட்களுக்கு மேலாகுது, எங்களை கூப்பிட்டு யாருமே பேசவே இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவில் சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த காங்கிரஸ் திமுகங்கிற சண்டை இருக்குதா அல்லது சுமூகமாக போயிடுவாங்களா? அதாவது திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனே போக வேண்டாம், உடனே பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்தாதான் கொடுக்குறத வாங்கிட்டு சரியாக போவாங்க. ஆரம்பத்திலே பேச ஆரம்பிச்சா நேரம் அதிகமாக இருக்கும்போது பார்கெனிங் அதிகமாகிட்டே இருக்கும். தினம் தினம் ஒவ்வொரு பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டோம். கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அதிகமான நேரம் கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுக்காட்டி நாங்கள் போயிடுவோம்னு சொல்லி அவங்க இன்னொரு டோரை திறந்துருவாங்க. இப்போ விஜய் அவர்களோட பேசாமல் தான் இருக்கிறாங்க. அது மறைமுகமாக பேசுகிறாங்களோ என்னவோ. ஆனால் வந்து என்னன்னா, இப்போதைக்கு வெளிப்படையாக விஜய் அவர்களோட இணக்கப்போக்கு இன்னும் காட்டல. கம்யூனிஸ்ட்டுகளோ காங்கிரஸோ வந்து பகிரங்கமாக நாங்கள் அங்கே போகிறோம்னு வெளிப்படையாக சொல்லலை, பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு இன்னும் வெளிப்படையாக சொல்லலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக மாநில தலைமை வந்து நாங்கள் டிவிக்கோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லலை. ஏன்னா அது நாகரிகமாக இருக்காது. ஒரே நேரத்தில் 2 இடத்துல பேசுகிறோம்னு சொன்னால் அது நாகரிகமாக இருக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மாறி மாறி போகிறது வந்து நாகரிகம். ஆனால் ஒரே நேரத்தில் 2 பேரோட பேசுறது மட்டும் அநாகரிகம்ங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதனால காத்திருக்கிறாங்க. திமுக வேணும்னா பொறுத்துருங்க, காத்திருங்க, அப்போதான் எங்களோட இது தெரியும்னு சொல்லி அவர்களை காக்க வைக்கிறாங்க. ஏன்னா அதாவது இப்போ பிரியாணி வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் பசி போட்டால் கடைசியில் பழைய சோறாது போதும், கொடுத்த வரைக்கும் போதும், பழைய சோறை சரி போடுங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு வருவாங்க. அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் வார வந்து திமுக நடத்துதுங்கிறத எதார்த்தம். திமுகவினுடைய மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் தளபதி வந்து பேசும்போது காங்கிரஸ்ல வேலை பார்க்கறக்கே ஆள் கிடையாது அப்படின்னு அவர் மேடையில பேசுறாரு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும்போது காங்கிரஸ்ல 1-2 பேர் தான் இருக்கிறாங்க, எங்களுக்கு பிடிச்ச தலைவலி, போனா போயிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா பேசுறாங்க. இந்த அளவுக்கு வார்த்தை போர் நடக்குது. இதுக்கு பிறகு களத்துல இந்த கூட்டணி ஜெல் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஃபெயிலியராக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது என்னென்னா, காங்கிரஸ் வந்து இப்போ மாணிக்கம் தாக்கூரோ இல்லை ஏனையவர்களோ என்னென்னா, யாரெல்லாம் இந்த சட்டசபையில் வந்து அதிகாரத்தை பெற போடுறதில்ல, அதனால் பயனில்லையோ அவர்கள் தான் அதை விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு இலக்கம் ஒன்றுமே இல்லை, போனாலும் போச்சு, வந்தாலும் ஒன்றும் லாபம் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாரு, அதனால் இவர் பறிபோக போகிறதில்லை. சட்டசபை யாரோ தான் போக போகிறாங்க, அதையே நம்ம வந்து கவலைப்படணும். தோக்கறனால ஒன்றும் நஷ்டம் இல்லை, ஜெயிக்கிறனால ஒன்றும் லாபம் இல்லைங்கிறது தான் அவர்களோட மனநிலை. பார்கென் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது அவருடைய யதார்த்தம். வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் விஜய் அவர்களோட சேர்ந்து கணிசமாக வெற்றி பெற முடியும்னு நம்புகிறாங்க. இப்போ சட்டமன்றத்தில் அதுக்கான ஒரு விஷப்பரிச்சையை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை சரி வராட்டி மீண்டும் திமுகவோட போயிடலாம். இப்போவே அந்த விஷப்பரிச்சை எடுத்துருவோம். ஏன்னா இன்னைக்கு அதை விட்டுட்டு நாளைக்கு நாடாளுமன்றத்தில் கூட்டணி மாறினாங்கன்னா, இப்போ இவர்களோட கவலை என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு நாளைக்கு நாடாளுமன்ற நேரத்தில் வந்து கூட்டணியை மாற்றிட்டாங்கன்னா நமக்கு சிக்கல். இதை ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துருவோம். ஒருவேளை எரராக போயிடுச்சுன்னா திமுகவுடைய இணக்கம் மறந்துட்டு நாடாளுமன்றத்தை தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இவர்களோட எண்ணமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து டெல்லி தலைமை என்ன யோசிக்கிறா, திமுக கிட்ட ஒரு 22 எம்பி இருக்கிறாங்க. அது டெல்லியில் இவர்களுக்கு ஒரு வலுவான குரலாக இருக்குது. ஏன்னா இவர்களோட தயவுல தான் நீங்கள் அதிகமான எம்பிக்கள் கிடைச்சது. திமுக தான் வந்து காங்கிரஸை தூக்கி சுமக்குது. அகில இந்திய அளவிலேயே காங்கிரஸ் ரொம்ப தூக்கி சுமக்கிறது திமுக மட்டும்தான். பெரிய விமர்சனங்கள் இல்லாமல், அதாவது திமுகவோட தலைமை வந்து நேரடி விமர்சனம் இல்லை, இப்போதான் அந்த விமர்சனத்தை தொடங்கியிருக்காங்க. அதுக்குமே வழிவகுத்தது காங்கிரஸ் தான். ஏன்னா இவர்கள் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து பொதுவெளியில் வந்து ரொம்ப ஓவரா பேசும்பொழுது திமுக தலைமையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ராகுல் காந்தி இதை விரும்புறாரோ, அமைதியா கவனிக்கிறதுனால? இல்லை, அவர் வந்து பொறுத்திருந்து பார்க்குறாரு, எது லாபம் எது நஷ்டம்னு பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதாவது டெசிஷன் மேக்கிங் அவர்கிட்ட இல்லை, டெசிஷன் மேக்கிங் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கார்கேயும் அமைதியாக தான் இருக்கிறாரு. கார்கே வந்து அவங்க சொல்றதை கேட்கறது தானே. அவருக்கு வந்து ஒரு சும்மா எப்படி அவர்கள் வந்து பிரதமராக வந்து ஒருத்தரை வச்சிருந்தாங்க, ஒரு பொம்மையா வச்சு இயக்கிட்டு இருந்தாங்களோ, ரிமோட் அவங்க கையில் வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு தலைவராக போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் ரிமோட் அவர்கள் கையில் தான் இருக்குது, அதே குடும்பத்துக்கிட்ட தான் இருக்குது. முகம் மட்டும்தான் மாறுது, பின்னாடி இருந்து பொம்மலாட்டம் பண்ணவர்கள் இவர்கள் தான். அதனால் இவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் கார்கே இருக்கிறாரு. அதே மாதிரி செல்வ பெருந்தை அவர்களை வந்து அவருக்கு என்ன லாபம்னு பார்க்குறாரு. அவர் வந்து இந்த அதிகாரத்தில் நேரடி பங்கு வேண்டாம், ஆனால் ஆளும் அரசோட
ஆளும் அரசுல கூட இருந்தா அதிகாரத்தை சுவைச்சுக்கலாம் அப்படிங்கிறது செல்வ பெருந்தை அவர்களோட எண்ணமா இருக்குது. அதனால அவர் இணக்க போக்கா போகிறாரு. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பார்க்கும்போது சிபிஎம் வந்து நாங்கள் 12 கேட்போம்னு சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து குறிப்பிடுறாரு. விசிகா வந்து நாங்களும் 12 கேட்போம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இதை சொல்றாங்க. வேல்முருகன் வந்து எங்களுக்கு போன முறை 1 தான் கொடுத்தாங்க, இந்த முறை 4 நாங்கள் கேட்போம் அப்படி பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்காதா? மக்கள் மத்தியில் இந்த கூட்டணிக்கு ஒரு பலவீனத்தை உண்டாக்காதா? இல்லை, எத்தனை சீட்டு கிடைக்க போகுதுங்கிறது மக்கள் பெருசாக எதிர்பார்க்க போகிறல. இவர்கள் எப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட்லேயே பல இடங்களில் வந்து திமுக எதிராக போராடின வரலாறும் இருக்குது. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்லி திமுக எதிராக கம்யூனிஸ்ட்லேயே போராடிட்டு இருந்தாங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்களும் விமர்சித்தாங்க. விசிகாவுமே சில நேரங்களில் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். வேங்கைவேல் போன்ற சம்பவங்கள்லாம் வந்து திமுக சரியான நடவடிக்கை எடுக்கல. இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே அவர்கள் ஒரு நெருடலாக இருந்தாலுமே கூட்டணி தர்மம் தோழமை சுட்டுதல்னு சொல்லிக்கிட்டு வேற வழி இல்லாமல் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தயவுல தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று போக இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களோட போனால் 2016 போன்ற நிலைமை வரலாம். ஏன்னா 2016 பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு மாற்று அணியை உருவாக்குனாங்க. கடைசியில் அரசியல் அனாதை ஆயிட்டாங்க. ஒன்றுமே ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் அதிகாரமற்று போயிட்டாங்க எல்லாருமே. அதே ஒரு நிலைமைக்கு வர வேண்டாம். ஏன்னா கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லைன்னா அங்கீகாரம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கிடைக்காத வாங்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இப்போ இருக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. மக்கள் எப்படி பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மேடையில் பேசும்போது, மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது தேமுதிக பிரேமலதா அவர்களை குறித்து தரக்குறைவாக பேசுகிறாங்க. பிறகு கண்டிச்சதாகவும் சொல்லப்படுது. தேமுதிக உண்மையிலேயே எந்த பக்கம் போகிறதா அவங்க முடிவெடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸே பார்த்தீங்கன்னா குழப்ப மனநிலையில் இருக்கிறாங்க. திமுக விட்டுட்டு, ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருக்குது. திமுகங்கிறது ஒரு வெற்றி கூட்டணியாக அவங்களுக்கு இருக்குது, லாபகரமான கூட்டணியாக இருக்குது. அதை விட்டுட்டு டிவிக்கே கூட போகலாமா இல்லை பார்கென் பண்ணுவோமான்னு அவர்களே பண்ண முடியுது. தேமுதிக இப்போ தான் ஒரு வாய்ப்பு. இது தேர்தல் திருவிழா. இந்த நேரத்தில் கடையை போட்டால் தான் அவர்களுக்கும் பொழப்பு ஓடும். அதனால் என்னென்னா யார் கொடுக்குறாங்க பார்கென் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே எனக்கு 10 கொடுக்குறாங்க, எனக்கு நீங்கள் 20 கொடுங்கன்னு ஒரு பார்கென் பண்ணுறாங்க. எனக்கு அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர்களோட டிமாண்டு அதிகமாக இருக்கும் பொழுது 2 கட்சிகளுமே தயங்குறாங்க. அதாவது அவரோட பலத்துக்கு மேலே சக்திக்கு மேலே அதிகமாக சீட்டு கேட்கும் பொழுதும் அதிகமான ஒரு டிமாண்டை வைக்கும் பொழுதும் ராஜ்யசபா வேணும், இவ்வளோ பணங்கள் வேணும்லாம் கேட்குறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அதிமுக வந்து ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துது. அதிகமான பலத்துக்கு மேலே கேட்கும்பொழுது யாருமே யோசிக்க தான் செய்வாங்க. ஆனால் தேமுதிக 2 பக்கமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் பேரம் படிஞ்சா வருவாங்க அப்படிங்கிறது எதார்த்தம். இப்போ கடந்த முறை என்டிஏவில் இடம்பெற்ற கட்சிகளில் தேமுதிக, புதிய தமிழகம், தற்போது பாமக 2 பிளவாக இருக்குது. அதில் ராமதாஸ் அவர்கள் தனியாக இருக்கிறாங்க. இவங்க 3 தான் இன்னும் என்டிஏல சேர்றதை பற்றி வெளிப்படையாக ஒரு அறிவிப்பை கொடுக்கல. இவங்க இந்த 3 கட்சிகளுடைய பாதை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நோக்கி தான் போகுமா அல்லது வேற செகண்ட் ஆப்ஷன் வச்சிருப்பாங்களா? இல்லை, இப்போ இவர்கள் என்னன்னா 2 கட்சியுமே வந்து இவர்களோட பலம் குறைவாக இருக்கனால பெருசாக பார்கென் பண்ணிக்க விரும்பல. ஆனால் கடைசி நேரத்தில் சேர்த்திக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போயே பண்ணால் அவங்களோட டிமாண்ட் அதிகமாக இருக்கனால கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர்களை காத்திருக்க வச்சு கடைசியில் வேறு வழி இல்லாமல் வண்டியில் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஏன்னா இப்போ அதிமுக வந்து ஓரளவுக்கு இப்போ அன்புமணி அவர்களோட பாமகவை உள்ளே சேர்த்திட்டாங்க. அதுதான் பலமாகுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சின்னமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் அவங்க வந்து அன்புமணி அவர்களோட பாமகவை சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடது இன்னும் என்ன நிலைமைன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இடையில திமுகவோட போக பார்த்தாங்க. ஆனால் அங்கே என்ன ஒரு நெருடல் ஏற்பட்டுச்சுன்னா விசிக அவர்கள் வந்து வெளியே போயிடும்னு சொல்லி திமுக ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனாலுமே கூட திமுக இருக்கக்கூடியவர்கள் என்னன்னா நாங்கள் ராமதாஸ் அவர்கள் வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு விசிக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விசிக வந்து 12 சீட்டு கேட்கும் பொழுது உனக்கு நீங்கள் அவ்வளோ டிமாண்ட் பண்ணுறியா, நீ போனாலும் கூட நான் வேணும்னா பாமகவை சேர்த்திக்கிறேன், அதாவது பாமகவை சேர்த்தா நீ போவேன் அப்படின்னு சொன்னா நான் சேர்த்துறதுக்கு தயாரா இருக்கேன், நீ போனா நான் அவங்களை சேர்த்திக்கிறேன் அப்படின்னு இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திமுக வந்து ஒரு டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். கூட்டணி ஆட்சின்னு நான் எழுப்பின அந்த ஒற்றை முழக்கம் தான் வந்து இங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்கி இருக்குன்னு விஜய் அவர்கள் சேலத்தில் நேற்று பேசியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அதான் கல யதார்த்தமா இருக்கா? இல்லை, விஜய் அவர்களோட வருகை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. நிச்சயமாக வந்து அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்தனால தான் வந்து இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஏன்னா இப்போ போக இடம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு வந்து ஒரு அடைக்கலம் கிடச்சிருக்குது. நீ இல்லைன்னா எனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து தயங்க வேண்டியது. ஏன்னா போயிட்டா என்ன செய்யறது, 2016 போன்ற ஒரு நிலைமைக்கு போக விரும்ப மாட்டாங்கனாலுமே கூட வேற வழி இல்லை. ஒரு அளவுக்கு மேலே வந்து இவர்கள் வந்து சகிச்சுக்க முடியாமல் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி பார்த்துக்கலாம், அடுத்து ஒருவேளை இது திமுக பாடம் கற்பிக்கலாம், நம்ம வெளியே போனால் தான் திமுக வந்து தோல்வி ஏற்பட்டால் நம்மளால் தோத்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பாடம் வரும் அப்படிங்கிறதுக்காக கூட செய்யறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம். அதாவது ஒரு சூசைட் மிஷின் மாதிரி தானும் இழந்து தனக்கு ஆகாதவனையும் இழக்க வைக்கிற மாதிரி ஒரு சூசைட் மிஷின் முயற்சி பண்ணுறதுக்கு பண்ணலாம். 2016 பண்ண மாதிரி மீண்டும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். அதை திமுகவும் தயாராக இருக்குமா, அதுக்கு அனுசரித்து போகலாமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் தாவேக்காவை நோக்கி நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி அமைக்கிறோம்,
தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறோம்னு கூட எந்த அரசியல் கட்சியும் வெளிப்படையா சொல்லலையே. ஏன்னா இப்போ 2016 வந்து சூடு கண்ட போன அடுப்பகத்தை அண்டாது, அதுதான் யதார்த்தம். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள்ட்ட ஒரு பெரிய மாசு இருக்குன்னு எதிர்பார்த்து போனாங்க. ஏன்னா அவர் தேர்தல்களில் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 2011 ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்துச்சு, எதிர்கட்சி தலைவராக வந்தார், அதனால் அவர் நம்பி போனாங்க. அப்போ அவருக்கே அந்த நிலைமைனா இவர் வந்து இன்னும் வந்து அன்டெஸ்டடாக இருக்கார், என்னங்கிறது தெரியாது. அது இவருக்கு வந்து 50% இருக்குது, 80% சொல்லலாம். அவரே எனக்கு 30% இருக்கு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு, ஆனால் அன்டெஸ்டட் சொல்கிறது எல்லாத்துக்குமே சுலபம். ஆனால் வந்து நடைமுறையில் என்னங்கிறது தெரியாது. அப்போ வந்து தெரியாத ஒன்றுக்கு தெரிஞ்ச இடமே பரவாயில்ல அப்படிங்கிறது தான், தெரியாத பூதத்துக்கு தெரிஞ்ச பேயே பரவாயில்லைங்கிறது தான் கூட்டணி கட்சிகளோட மனநிலையாக இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 முனை போட்டின்னு எடுத்துக்கலாமா அல்லது 4 முனை போட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, 4 முனை போட்டின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் முதல் 2 இடங்கள் போட்டி வந்து திமுக அதிமுகக்கு, 3வது இடம் 4வது இடமும் நாம் தமிழரும் தாவேக்காவினரும் போட்டி போட்டுக்கிறாங்க. யாரை 3வது இடத்துக்கு வர போறாங்கிறது அவங்களுக்குள்ள போட்டியா இருக்கு. ஆனால் நாம் தமிழர் ஏற்கனவே ஒரு 8% அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 3 நாளில் தான் நிற்பாங்களா? இல்லை, அதுதான் இன்னைக்கு யதார்த்தம். ஏன்னா திமுக அதிமுகங்கிறது அதிகமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தாலுமே கூட சட்டமன்றம்னு வரும்பொழுது திமுகவா அதிமுகவாங்கிற அந்த கேள்வி வருது. அதனால வந்து முதல் 2 இடம் திமுக வெர்சஸ் அதிமுக, இன்னொன்று கூட்டணி பலம் அவங்கள்ட்ட இருக்குது. நாம் தமிழரும் தாவேக்காவும் கூட்டணி எதுவும் இல்லாமல் தனித்து நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஆப்வியஸாக அவங்க 3வது இடம் 4வது இடம் தான் வருவாங்க. ராமதாஸ் அவர்கள் அவர் எந்த அடிப்படையில் தனக்கான கூட்டணியை முடிவெடுப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து திமுகவோட போகிறது லாபம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துருக்கிறாரு. ஆனால் அது வந்து எடுபடலை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம். அதுக்கடையில் இவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் அன்புமணி அவர்களை சேர்த்தது அவருக்கு இன்னும் மேலும் வந்து அவர் கோவப்படுத்தியிருக்கு. அவரை கேட்காம, அவரை சேர்த்திக்காம, அவரை கணக்கெடுக்காமல் இருக்காங்களே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கோவத்தை உண்டாக்கியிருக்கு. ஆனால் இப்போ அவர் போக்கடம் இல்லாமல் இருக்கிறாரு. அவரும் வயது முதிர்ந்துட்டார். இனி அவரை, ஏன்னா இப்போ அவரை சேர்த்திக்கிறத விட அன்புமணி அவர்களை சேர்த்திக்கிறது லாபம். ஏன்னா அவர் வயது முதிர்ந்துட்டார். இனி இவர் இளம் தலைமுறை இருக்காரு. அதனால் இவரை நம்பி தான் இனி கட்சி இருக்கும். அப்படிங்கிறனால எல்லாருமே அன்புமணி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ராமதாஸ் அவர்கள் அப்படியே தேர்தலில் இருந்து ஒதுங்கிறது தான் அவருக்கு நல்லது. அவரோட வயது மூப்பு காரணமாகவும் அவர் ஒதுங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 60 நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு. ஓரளவுக்கு எல்லா கூட்டணியும் முடிவாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இறுதி ஆயிரும். இனி இந்த மாத இறுதிக்குள்ளார எல்லாமே இறுதி ஆகுங்கிறது தான் இது. இந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த சில பர்சன்டேஜ் வந்து கடைசி நிமிஷத்தில் யார் சாதகமாக பயன்படுத்திக்க போகிறாங்க. அதாவது ரெண்டு பேருக்குமே தேவை, திமுகவுக்கும் அதிமுகவும். இந்த சிறு சிறு கட்சிகள் வந்து ஒரு அடிஷ்னல் வேல்யூ. ஏன்னா 1% கூட முக்கியம்தான். ஆனாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் கண்டுக்காத போல இருந்துட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் பார்கெயின் பண்ணுவாங்க. அதை தான் மற்ற கட்சிகளும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி நம்மகிட்ட வருவாங்க, கடைசி நிமிஷத்தில் நம்மளை கூப்பிடுவாங்க, லாஸ்ட் மினிட் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்கெயின் பண்ணி அவசர அவசரமாக ஒரு முடிவு ஏற்படும். எப்பயுமே இது இருக்கிறது தான். பாஜகவுக்கு இந்த தேர்தல் எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்கும்னு கருதுறீங்க? இல்லை, பாஜகவை பொறுத்தளவுக்கு எல்லா தேர்தலுமே முக்கியமான தேர்தல் தான். நம்ம பார்த்துருக்கோம் 1980லேருந்தே தொடர்ந்து எல்லா தேர்தலையுமே, ஒரு உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலுமே கூட அதில் வந்து ஒரு வீரியமாக போராடக்கூடியவர்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். ஏன்னா மோடி, அமித்ஷா அவர்கள் வந்து களத்திலிருந்து வந்தவங்க. உள்ளாட்சியை வந்து கைப்பற்றி அங்கேருந்து தான் உருவாகி வந்தாங்க. வானத்திலேருந்து குதிக்கல, ராகுல் காந்தி மாதிரி பரம்பரையாக வரல. அதனால் வந்து உள்ளாட்சியில் கவனம் கொடுக்கக்கூடியவர்கள். சமீபத்தில் கூட பார்த்தோம்னா கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை கூப்பிட்டு சந்திச்சு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து தமிழகத்தில் இந்த தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மூலிமா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடந்த முறை வந்து பாஜக தலைமையில் ஒரு அணி பாராளுமன்ற தேர்தலில் அதில் ஒரு கணிசமான ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் கூடுதலாக அதிமுகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காம்பினேஷன் எந்த அளவுக்கு களத்தில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இப்போ பாஜக இந்த தேர்தலோட 2029 ரொம்பவே முக்கியமானது. அதனால அந்த மனக்கசப்புகள் இருந்தாலோ, இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாட்டியோ, இந்த தேர்தல் அது எல்லாமே சரியாகும். இப்போவே ஆல்மோஸ்ட் செட் ஆயிட்டாங்க. ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப முன்னாடியே வந்து இந்த கூட்டணியை பேசி முடிச்சதுனால அந்த மனக்கசப்புகள் மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு 2 கட்சிகளுமே அனுசரித்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது அப்படியே தொடரும் பட்சத்தில் 2029 மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். 2026 பொறுத்திருந்து பார்ப்போம்.